ரஷ்யாவில் உள்ள கொல்யிமா சாலையில் அதிக மனிதர்களின் எலும்புகள் கலந்திருப்பதாகவும் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் அடிக்கடி மர்மமான முறையில் விபத்தில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. உலகில் பலவிதமான சாலைகள் இருக்கும். அதில் சிறப்பு வாய்ந்த சாலைகள் அதிகம் உள்ளன. நீளமான சாலை, நீளம் குறைவான சாலை, அகலமான சாலை, குறுகலான சாலை, வளைவுகள் நிறைந்த சாலை என ஒவ்வொரு சாலையும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கும். இந்த சாலை ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையாகும். கொல்யிமா என பெயர் கொண்ட இந்த சாலை சுமார் 2025 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த சாலை முழுவதும் மனித எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. அதனாலேயே இந்த சாலையை எலும்பு சாலை என மக்களால் அழைக்கப்படுகிறது. இந்த சாலை இருக்கும் பகுதி குளிர்காலத்தில் அதிக பனிப்பொழிவு இருக்கும் பகுதியாகும். அதனால் அந்த சாலை முழுவதும் பனியால் மூடி இருக்கும். அந்த நேரங்களில் அப்பகுதி வழியாக செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாமல் நடுவில் நிற்கும். இதனால் அப்பகுதியில் சாலை அமைக்கும் போது மண்ணுடன் மனித எலும்புகளையும் சேர்த்து அரைத்து சாலைகளை கட்டமைத்தனர். 1930களில் இந்த சாலை கட்டமைக்கப்பட்டது. இந்த சாலையை கட்டமைக்க கைவிடப்பட்ட தொழிலாளிகள் மற்றும் சிறைவாசிகள் பயன்படுத்தப்பட்டனர். இந்த சாலை கட்டப்படுவதற்காக சுமார் 10 லட்சம் பேர் உயிரை இழந்ததாக கூறப்படுகிறது. முக்கியமாக கொல்யிமா சிறையில் உள்ள கைதிகளை இந்த சாலை கட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டனர். கொல்யிமா சிறைக்கு ஒருவர் கைதியாக சென்று விட்டால் அங்கிருந்து அவர் திரும்ப வருவது என்பது கனவிலும் நடக்காத ஒரு விஷயம். அந்த சிறையில் இருந்து ஒருவர் தப்ப முயன்றாலும் அவர் நீண்ட நேரம் உயிருடன் இருக்க மாட்டார். ஒன்று பனிக்கரடியிடம் மாட்டிக்கொள்வார், அல்லது குளிரில் உறைந்து போவார், அல்லது பசியிலேயே மரணிப்பார். இப்படியாக மரணிப்பவர்களை இந்த சாலையிலேயே சமாதிக்கப்பட்டுள்ளனர். சோவியத் யூனியனில் ஜோசப் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக இருந்தபோதுதான் இந்த சாலை கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஏராளமான மனித உயிர்கள் இந்த சாலைக்காக போயுள்ளன. மனித எலும்புகள் நிறைந்த சாலையாக இந்த சாலையை பார்க்கப்படுகிறது. உலகில் வேறு எங்கும் இப்படியான ஒரு சாலை இருக்காது. இந்த சாலையில் பல நேரங்களில் மர்மமான விஷயங்கள் நடப்பதாகவும் அடிக்கடி விபத்துக்கள் நடந்து பலர் உயிரிழப்பதாகவும் இந்த சாலை முழுவதும் ஆவிகளால் சூழப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.